புதிய நவம்பர் மாதத்துல ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆம் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். நான் சொன்ன ஒவ்வொரு வாக்குதத்தமும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று ஆண்டவர் மீண்டும் உங்களோடு பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். சொன்னதை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் ஆபிரகாமுக்கு கொடுத்தார், வழிநடத்தினார், பாதுகாத்தார். ஆசீர்வாதங்களை அதிகமாய் கொடுத்து வழிநடத்தின தேவனாய் காணப்பட்டாருங்க. ஆபிரகாம் அதே போல அவர் விசுவாசத்தோடு அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டிருந்த தேவ மனுஷரா விசுவாசத்துல வாழ்ந்தவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, அநேக தேவைகளை நம்ம ஏசப்பாகிட்ட நீங்க கேட்டிருப்போம் இல்லையா? நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா? எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த மாதத்துல சொல்றாருங்க, மகளே நான் சொன்னது எல்லாவற்றையும் நான் செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன், நிச்சயமாகவே உனக்கு நான் கொடுப்பேன். இந்த மாதத்துடைய என்னென்ன ஆசீர்வாதம் உனக்கு தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் நான் உனக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த நவம்பர் புதிய மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறவரா காணப்படுகிறவராய் இருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னதை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவர் மாறுகிற தேவன் அல்ல, மாறாத தேவன் நம்மோடு இருக்கிறவராய் காணப்படுகிறார். விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. இந்த மாதத்தினுடைய உங்களுக்கு எல்லா தேவைகளையும் ஏசப்பா சந்திப்பார். சபையினுடைய தேவைகள், வாடகை தேவைகள், மாத்திரை செலவு தேவைகள், ஹாஸ்பிட்டலுடைய தேவைகள், உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க. சோர்ந்து போகாதீங்க. திருமண காரியத்தை ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்களுக்கு என்ன குறைபாடு இருந்தாலும் தேவன் மேல விசுவாசத்தோட இருங்க. இந்த 10 மாதத்தையும் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து இந்த 11வது மாதம் நவம்பர் மாதத்தை கர்த்தர் விசேஷமா ஆசீர்வதித்தார் இல்லையா? நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் இனியும் உங்களை நடத்துவார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மீண்டும் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே நான் செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன், சொன்னதை நான் உனக்கு நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் எதெல்லாம் உங்களோட பேசியிருக்கிறார், எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றிலும் விசுவாசமா இருங்க. இந்த புதிய நவம்பர் மாதத்துல ஆண்டவர் விசேஷமா உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிங்க. இந்த நவம்பர் மாதத்தை சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாம் யாவரும் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நலவேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த புதிய நவம்பர் மாதத்தில் உடைய கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரப்பா. நான் ஆண்டவரே உனக்கு வாக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்து நிறைவேற்றி ஆசீர்வதித்தது போலப்பா, இதோ இந்த நவம்பர் மாதத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா எதுக்கெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க, காத்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. நான் செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிடத்துல எதெல்லாம் கேட்டிருக்கிறார்களோ, நீங்க எதெல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னீர்களோ அதுக்காக காத்து விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா இந்த புதிய நவம்பர் மாதத்துல ஒரு ஆசீர்வாதங்கள் காணட்டப்பா. இந்த 10 மாதமும் கண்மணி போல பாதுகாத்தீங்க. இந்த 11வது மாதம் புதிய மாதத்தை நீங்க தந்ததற்காக நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. வாடகைக்கான தேவைகள், ஹாஸ்பிட்டலுடைய தேவைகள், படிப்பு தேவைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. அப்படியே நம்முடைய கிருபையினால் நீங்க இரக்கம் செய்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த புதிய நவம்பரை நீங்கள் ஆசீர்வதற்காக நன்றி. துதி கன மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த புதிய நவம்பர் மாதத்துல உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஆண்டவர் செய்ததை நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜீசஸ் வித் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ. God bless you. Have a new man.